ஹலோ வணக்கம் பீராக். எம்சிஜில வந்து சிறப்பா ஒரு நல்ல டேர்ன் அரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். நிதிஷ்குமார் ரெட்டி புண்ணியத்துல வந்து தப்பிச்சிட்டாங்களா இந்தியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட் சொல்லுங்க, அப்படியே வில் கோ அலாங். வாஷிங்டன் சுந்தரும் வந்து அஸ்வின் கொடுத்த அந்த துப்பாக்கியை சிறப்பா எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நினைக்கிறீங்க? அதாவது நேத்து மேட்ச் முடிஞ்ச உடனே அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதை நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, we were cruising, we are doing well when the partnership went to 100. We started believing, and unfortunately we lost the plot in the last 5 overs or so, but we are here to fight. All we need is to put some more partnerships and put the pressure back to Australia. அதுதான் மைண்ட் செட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த சுச்சுவேஷன்ல இருந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தாங்க அப்படின்னு ஒன்ன நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். கம்பீர் என்ன சொல்லணும்? ஓகே, திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன், வி ஷோட் தட் வி கேன் ஃபைட், வி கேன் கெட் பேக் இன் டு திஸ் கேம். நத்திங் இஸ் லாஸ்ட் அட் பாய்ஸ், ஒன் மோர் பார்ட்னர்ஷிப். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், த பிலீஃப். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்தியாவுக்கு வாய்ப்பே இல்லையா, இந்தியா ஜெயிக்கவே முடியாத பீடா, இப்படி சொல்லிட்டீங்களே பீடா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஒரு தியரி சொன்னோம். அதான் முதல் 15 ஓவர் பல்ல கடிச்சுன்னு என்ன ஆடுறதாலும் விட்டு 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 ஆடிட்டு, அந்த 15 20 ஓவர் அவங்க டிரைவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோவா ரன் ஃப்ளோ ஆரம்பிக்கும். விக்கெட்டு போனதை பத்தி எந்த ஒரு இன்ச்சும் பார்க்க கூடாது அப்படின்னு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் பாருங்க, 80 for 2 in 27 overs, 2.9 an over. This is what exactly we said, grind them அப்படின்னு. 6 out of 10 க்ளோஸ் செஷன், பட் இட் கோஸ் டு இந்தியா. அதுக்கப்புறம் பாருங்க, ரெண்டாவது செஷன்லயும் உங்களுக்கு 82 for no loss in 24 overs. அப்பயும் அவங்க பெருசா அடிக்கலாம் போல. 10 for 10 செஷனு. கடைசி செஷன் உங்களுக்கு 32 for 2 ஆயிடுச்சு, 19 overs. ஸோ 72 ஓவர்ல 194 for 4. திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த அப்ரோச் வி ஆஸ் ஃபார் அண்ட் இந்தியா டிட் இட். 72 ஓவர் தான் நடந்திருக்கு. த வே நிதிஷ் ரெட்டி வாஸ் பேட்டிங், இன்னொரு 18 ஓவர் அடிச்சிருந்தா 60 ரன் வந்திருக்கும். இப்ப 60 ரன் வந்திருந்தாங்கன்னா நம்ம சொன்ன இந்த 420 430 வந்திருக்கும். திருப்பியும் சொல்றேன், மெல்போர்ன்ல 70 ரன் லீடுங்கிறது ஒரு மிக பெரிய லீடு. நம்ம சொன்னது அதான், ரன்னே வராது, ஸ்லோவா போகும் ஸ்லோவா போகும். டே 4 டே 5ல இன்னும் ரன்னே உங்களுக்கு வராது. இப்ப இவங்க என்ன பண்ண, இப்ப டிஎஸ்பி சார் என்னன்னா அடிச்சுட்டு ஓட பாக்குறாரு. கடைசியில யோ, நீங்க வந்திருக்காது அங்க சப்போர்ட் பண்றதுக்கு, ஒருத்தர் 90ல ஆடி நிக்கிறாரு. இப்படி ஆட்டி அப்படி ஓட பார்த்துட்டு அவருக்கு இவரே தான் அட்வைஸ் பண்றாரு. ரொம்ப பயமா இருக்கு ஒரு சில எல்லாம் பாக்குறதுக்கு, எனக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்க. இப்ப இவங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து நம்ம 164 for 5ல இருந்து இவ்வளவு வந்திருக்கோம். நாளைக்கு அவங்க என்ன சொல்லி அனுப்பணும் டிஎஸ்பி சார் கிட்ட, நீ 40 பால் ஆடு, நீ ஸ்கோர் போர்டு எதையும் பார்க்காத, உனக்குள்ள கணக்கு பண்ணினே ஆடு. 1 2 3 40 பால் டிஎஸ்பி சார் ஆடினார்னா, அந்த பக்கம் ஒரு 50ல இருந்து 60 பால் ஆடிடுவார் நிதிஷ் ரெட்டி. அவர் 50ல இருந்து 60 பால் ஆடினா ஒரு 40 ரன் அடிச்சிருவாரு. டிஎஸ்பி சார் 40 பால் ஆடினா ஒரு 10 ரன் அடிச்சிருவாரு. இங்கேருந்து ஒரு 50 ரன் வந்துடும். இங்கேருந்து ஒரு 50 ரன் வந்துச்சு, அவங்க தே வில் பி ஸ்டார்டட் பில்டிங் அண்டர் பிரஷர். ஒரு 2 குயிக் விக்கெட் திருப்பி போய் குவான்ஸ்டாஸ் இப்படி இப்படின்னா எல்லா நாளும் வேலைக்கு ஆகாது. இஸ் என் எக்ஸப்ஷனல் டேலண்ட், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. பும்ரா கிட்ட நீங்க திருப்பி திருப்பி கரண்டி போட்டீங்கன்னு குடம் மேல ஏறிடும். தெர் இஸ், இட் வில் பி அப்சல்யூட்லி வைட் ஓப்பன். இதுக்கு மேல டெஸ்ட் மேட்ச் இங்க என்ன ஆனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பிகாஸ் இந்தியா டிடன்ட் கிவ் அப். சூப்பர். அதான் அந்த பிலீஃப் சொன்னீங்க, அந்த didn't give up. நீங்க சொன்ன பாயிண்ட் தான் பிறகு. நான் அந்த மழை ரெயின் டிலே அப்ப நான் ஸ்கோர் பார்த்தேன். அப்போ வந்து இவர் 85, அவர் 40. நிதிஷ் ரெட்டி 85, வாஷிங்டன் 40. அது என்ன முக்கியமான மேட்டர்னா, ரெண்டு பேரும் 120 பால் 120 பால் கரெக்டா ஆடி இருக்காங்க. அந்த நீங்க சொன்ன அந்த அப்ரோச் அவங்க எடுத்திருக்காங்க. 40 ஓவர் ஆடிட்டோம் அப்படின்னாலே, ஒரு ரெண்டு பேட்டர்ஸ் வந்து 40 ஓவர் விக்கெட் கொடுக்காம ஆடுறாங்க அப்படின்னாலே நிறைய டவுட்ஸ் வரும் இந்த மைண்ட்ஸ் ஆஃப் அப்போசிஷன், நோ மேட்டர் ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர். ஸோ அதனால அந்த பிலீஃப் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு ஐ திங்க் வி ஹேவ் டு கிரெடிட் த டீம் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி கம்பீர். நீங்க நேற்று அந்த இன்டர்வியூ ரிஃப்ளெக்ட் பண்ணதை நீங்க சொல்றீங்க. ஐ ஃபுல்லி கன்கர் வித் தட். இன்னொன்னு என்னன்னா, இந்த நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் வந்து ஐ திங்க் ஸ்ட்ராங் பேக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி சமோன் லைக் கோச் கம்பீர். இல்லாட்டிலாம் வந்து இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவன் போட்டப்போ இருந்திருக்க மாட்டார், 50-50 தான் இருந்திருப்பார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கே. அதுக்கப்புறத்துல இருந்து எல்லா டெஸ்ட் மேட்சும் டிராப் பண்ணாம அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம்ட் எக்ஸப்ஷனலி வெல். அது வி ஹேவ் டு கிவ் to the player also, but team management backed him and he has repaid the faith.
ஏன்னா கை வச்சதும் கில்ல கை வச்சாங்க, ஈஸியா இவர் கை வச்சிருக்கலாம், அதையும் வைக்கல. ஸோ ஐ திங்க் இஸ் பின் பிக் ரெவல்யூஷன். இப்போ இனிமே வந்து எல்லா ஃபார்மேட்டும் இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம நேத்தே இதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பிஃபோர் நிதிஷ்குமார் ரெட்டி காட் இஸ் 100 ஹார்சஸ் பர் கோர்சஸ். இல்லு வந்து ஒரு எக்ஸப்ஷனல் டேலண்ட். இல்ல டேலண்ட் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம இங்க உட்காந்து ப்ரோக்ராம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இஸ் கான்பிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, ரன் அடிக்கிற மாதிரி தெரியல. அப்படிங்கும் போது இவர் பெருசா வந்து இதுக்கு முன்னாடி 100 120 எல்லாம் அடிக்கல. ஒரு 30 40 30 40. நீங்க ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுவீங்க? ஃபேண்டசியில அட்வைஸ் பண்ணுவீங்க, எப்படியா ஒரு 30 ரன் அடிச்சிருவாரு, ஒரு விக்கெட் எடுத்துருவாரு, அதனால நான் அவரை பிக் பண்றேன். ஏன் அதை பிக் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் தெரியுது, அந்த பிலாங்கிங் தெரியுது, இந்த லெவல்ல என்னால ஆட முடியும்ன்ற பிலாங்கிங் அவருக்கு தெரியுது. ஒரு டேலண்ட் ஸ்கவுட்ன்றவன் என்ன பண்ணணும்? நம்பர்ஸ் வச்சு பாக்குறவன் டேலண்ட் ஸ்கவுட் கிடையாது, அவன் அக்கௌண்டன்ட். நம்பரை வச்சு யார வேணாலும் பார்க்கலாம். இந்த கிரிக்கெட் ஃபோ வெப்சைட்ல போயிட்டு டாப் ரன்ஸ் இன் விஜயசார டிராபி, டாப் ரன்ஸ் இன் எஸ் மேட்டன் போட்டா வந்துடும். அதை வச்சு நீங்க ஆக்ஷன்ல போய் பேட்டரை தூக்கினீங்கன்னா நீங்க டேலண்ட் ஸ்கவுட் கிடையாது, அக்கௌண்டன்ட். டேலண்ட் ஸ்கவுட்ன்றவன் என்னவா? ஒரு சர்டன் பேராமீட்டர்ஸ் ஃபார் பேட்ஸ்மேன் அண்ட் போலர் இருக்கணும். அந்த பேராமீட்டர்ஸ் அவங்க டிக் பண்றாங்களா? ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மூத் ஆக்ஷன் ஓடி இந்த ரப்புன்னு ரிஸ்க்ல அடிக்கிறான் ஃபாஸ்ட் போலரு, இன்ஜுரி வராது இந்த ஆக்ஷனுக்கு, எட்ரா அவனை. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இப்ப ஆஸ்திரேலியால போயிட்டு அங்க போய் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட் ரைஸ் ஆகி வர்ற பால் அப்படியே ஆடிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுற மாதிரி பேட்டை காட்டுறானா, ஆடுறா அவனை. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் நீடட். கிரெடிட் ஹஸ் டு பி given where it's due. இல்லு மாதிரி ஒரு பிளேயரை நீங்க உட்காத்தி வச்சுட்டு நிதிஷ் ரெட்டியை நீங்க பேக் பண்றீங்கன்னா, பர்டிகுலர்லி பேட்டிங் டவுன் த ஆர்டர், give credit where it's due, give credit to the management, give credit to the captain for backing him. It could have been an easy call. இல்லு வந்து ஒரு ஒரு எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன், ஓடிஏலையும் வேர்ல்டு கப்புக்கும் ஓபன் பண்ணாரு. ஓகே, இப்ப என்ன சொல்லிருக்கலாம் இவங்க? நோ நோ அன்பார்ச்சுனேட்லி இஸ் கோயிங் த்ரூ a rough patch, இஸ் கோயிங் டு பேக் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் நிதிஷ் ரெட்டி அவரை டிராப் பண்ண யாருமே அவருக்கு சப்போர்ட்டுக்கு வரவும் மாட்டாங்க. அதை பண்ணிருக்கலாம். அதை பண்ணாம தைரியமா ஒரு போல்ட் கால் எடுத்தாங்க பாருங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏயா இப்பயாவது தெரியுதாயா? ஒரு பலியாட கொடுத்தீங்களேயா ஒரு ஆகாஷ் தீப்னு. இப்ப நீங்க 8 டவுனு, அவரும் வந்து ஒரு 40 பால் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நேத்து அந்த பலியாட கொடுக்காம இருக்கீங்களேயா? நேத்தே நம்ம சொன்னோம் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, நிதிஷ் ரெட்டி இருக்காரு, ஆகாஷ் தீப் அனுப்புறீங்கன்னு. இப்ப நாங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன், 8 டவுன்னா டெல் மீ வாட் சிச்சுவேஷன் இந்தியாவோட பீன் டவுனு. எப்பயா இந்த நைட் வாட்ச்மேன் கான்செப்டை ஒழிக்க போறீங்க? நான் அதிகமா வந்து உணர்ச்சி வசப்படுறேன்னா இல்ல நாங்க சொல்றது கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீ இப்போ வந்து ஆகாஷ்தீப் இருந்தா ரொம்ப வேல்யூபிள். அது அவர் ஒரு 30 பால் கணக்குல நம்ம சேர்த்துருந்துருக்கலாம், அதுக்கு ஒரு வாட் எவர் ரன்ஸ் வந்துருக்கலாம், மேபி அவர் அவுட்டும் ஆயிருக்கலாம். பட் தென் அந்த ஒரு கான்பிடன்ஸ் தான், இன்னொரு ஆகாஷ்தீப் வருவார், அவர் ஒரு 30 பால் ஆடுவார், இது நம்ம எவ்வளவு நேரம் ப்ரொலாங் பண்றோமோ டீமுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிருப்போம். பட் அது ஹேப்பன், அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். சரி, திருப்பி நான் உங்ககிட்ட வர்றேன். இப்ப சிட்னிக்கு வந்து இப்ப சுந்தர உட்கார வைக்க முடியாது. கில்லு நிரந்தர கோப்பிலே இருப்பாரு அந்த சீரிஸ் முடிகிற வரைக்கும், இல்ல கில்ல எப்படி உள்ள கொண்டு வருவீங்க திருப்பி? நேரா ஹர்ஷதீப் சிங்க பிளைட் பிடிச்சிருப்பேன் இன்னைக்கு. இந்த ஒரு ஒரு ஸ்பெல்லு போட்டா இருப்பாருங்க இன்னைக்கு மும்பையோட. வச்சு ரேட் இல்ல, 5 ஓவர்ல 21 ரன் 4 விக்கெட். ஸ்ட்ரெயிட்டா என்ன சொல்ல, மேட்ச் முடிச்சோன்னா நாளைக்கு காலையில பிளைட் எடுத்து சிட்னிக்கு போயிடு. நாளைக்கு எங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிடும், நீ நாளைக்கு தான் வருவேன், அதுக்கு அடுத்த நாள்ல வருவோம், ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடியா ஆடுறதுக்கு. என்ன அது ஒரே ஒரு சேஞ்ச் தான் நான் பண்ணுவேன். ஹர்ஷதீப் சிங் இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ். சிராஜ் என்ன பண்ணாலும் சரி, இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு போலிங் இருக்கு, அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். நான் ஏன் சொல்றேன்னா, sometimes you don't see the performance, sometimes you don't see the past records, sometimes you see what you have done in the past, you live on the present. இப்ப இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்றது. இப்ப இன்னைக்கு என்னன்னா, இதுக்கு மேல பும்ராவை நீங்க பலியாடாக்காதீங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல யாராவது ஒருத்தர் அவரை சப்போர்ட் பண்ணணும். அவர் திருப்பி போய் ஒரு 35 ஓவர் நீங்க போட வச்சீங்கன்னா அவர் உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி டெஸ்ட் மேட்ச் சிட்னில எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் இந்தியா ஆடிட்டாங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஃபுல்லா இந்தியா ஆடிட்டாங்கன்னா டெஸ்ட் வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, டிரா அப்படின்னு சொன்னேன். அந்த 18 ஓவர் கம்மியா இருக்கு. நாளைக்கு 18 ஓவர் இந்த கடைசி விக்கெட் இழுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்தியா டிரா பண்ணிடுவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அவங்க அந்த டாக்டிக்ஸ் தான் எடுப்பாங்க. நிதிஷ் ரெட்டி ஸ்ட்ரைக்கு வந்தா எல்லாரையும் பவுண்டரி லைன்ல வச்சிருவாங்க. ஸோ நீங்க 18 ஓவர் ஆடினீங்கனாலும் பெருசா உங்களுக்கு 60 70 ரன்லாம் வராது.
ஒரு 30-35 ரன் வந்தா இது. இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த ஆஸ்திரேலியால உங்களுக்கு இந்த 30 ரன் மேல போனாலே டேஞ்சர்னு சொன்னேன். லீடு எம்சிஜில போது தேர் எக்ஸ்பெக்டட் டு டேக் அட்லீஸ்ட் 70 ரன்ஸ். நான் சொல்றது ரோசி பிக்சர். அட்லீஸ்ட் 70 ரன்ஸ், 100 ரன் எடுக்க போறாங்க, 100 ரன் மேல எடுக்க போறாங்க லீடு. எடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, சரசர சரசரன்னு தள்ள ஆரம்பிப்பாங்க. ஒண்ணு என் ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஒரு பவுண்டரி அடிச்ச உடனே டீப் பாயிண்ட் பின்னாடி, ஸ்கொயர் லெக் பின்னாடி, மெடான் கொஞ்சம் இந்த பக்கம் பேட் நோன்னா ஒரு ரன்னு. கவாஜா எல்லாம் வந்து சரிக்காம டிஃபென்ஸ் ஆடுற ஆளு, அவருக்கு போய் 3 பேரை பவுண்டரி என்ன போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் என்ன பண்ணணும் நீங்க கேட்பீங்க பாருங்க. ஒரு 100 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ண முடியாதா? ஆல் அவுட் பண்ண முடியும். 100 ரன்னுக்கு நீங்க ஆல் அவுட் பண்ணுங்க, 3 பேரை பவுண்டரி இருக்க எப்படியா ஆல் அவுட் பண்ணுவீங்க? நாளைக்கு ஆல் கேர்ள்ஸ் பிளேசிங்க போனோம். 270 will be very very tough chase in MCGA, but I'm not saying that it is impossible. இவங்க ஒரு 110 ரன் லீட் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு 150 to 170 நீங்க ஆல் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு 110 ஓவர் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்லுவேன், கம்பீர் சுச்சுவேஷன்ல இருந்தேன்னா 280 டார்கெட் போகாதீங்க, டிரா மென்டாலிட்டியில ஆடுங்க, 110 ஓவர் ஆடுங்கன்னு. இப்ப நேத்து என்ன சொன்னேன், இப்ப 72 ஓவர் 194, அந்த மாதிரி 110 ஓவர் ஆடுங்கன்னு. 110 ஓவர் ஆடினா இந்தியா will be 2, ஆஸ்திரேலியா will be 1. நடக்குமா? தெரியாது. ஓகே பீடா, இரஸ்பெக்டிவ் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு சினாரியோ வச்சுட்டீங்க. என்னானாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஃபைனல் ஒரு ஃபார்முலாங்கிறது வந்து இந்தியா 110 ஓவர் 120 ஓவர் அட் த மேக்ஸிமம் 130 ஓவர் வரைக்கும் ஆடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ ஆர் இந்தியன் பேட்ஸ்மேன் குட் இனஃப் 130 ஓவர் நிக்கிறதுக்கு இந்த எம்சிஜி பிச்சில் நீங்க ரெடியா? அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஆர் யூ குட் இனஃப் ஃபார் தட்? அதை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தே கேன் சேவ் திஸ் டெஸ்ட் மேட்ச் அண்ட் கோ டு சிட்னி. ஸோ இந்த 130 ஓவர் அவங்க தே ஹேவ் டு பிளே அவுட். அந்த இஃப் தே ஆர் குட் இனஃப் தே ஆர் குட் இனஃப். அப்படி இல்லாட்டி திருப்பியும் வந்து இந்த ரெபுடேஷன்ல விளையாடுறது இதுதான். இப்போ இன்னைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சிட்டாரு, நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். பட் திருப்பி அதே ப்ராப்ளம்ஸ் தான் அன்அட்ரஸ்டா போகும். இப்போ அது 9 பேர் வச்சு விளையாடுறோம், 10 பேர் வச்சு விளையாடுறோங்கிற பேச்செல்லாம் திருப்பி வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டம் லைன் இதுதான். 120 ஓவர் 130 ஓவர் எப்படியா இருந்தாலும் நீங்க விளையாடி தான் ஆகணும் உங்க பேட்டிங் ஆடுற. அதுக்கு நீங்க ரெடியா? அது உங்களால பண்ண முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் சொல்றேனே, இப்போ உங்களுக்கு ஸ்டாட்ஸ் சொல்லிட்டேன். ஓகே, மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி 5 டாப் சேசஸ் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சேசஸ். ஓகே, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சேஸ். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்களும் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு அனலிஸ்ட் இருக்காரு, அவர் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருப்பாரு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன எப்படி தெரியுமா யோசிப்பாங்க, 280 சேஸே பண்ண முடியாது, உடுமாப்பிள பேட்ட, தப்பான அப்ரோச், தப்பான அப்ரோச். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஒரு ரீகலெக்ட் பண்ற ஒரு இன்சிடென்ட், டெல்லி டெஸ்ட் மேட்ச் 2015 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா, சாரி இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. டெல்லியில ஆல்ரெடி சீரிஸ் முடிஞ்சிருச்சு, நாக்பூர்ல சுருட்டி எடுத்துட்டாங்க எங்களை. அப்ப வந்துட்டு போய் ஏபிடி வில்லியர்ஸ்ட ஒரு கேள்வி கேட்டேன், நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கலாமான்னு. என்ன சொல்லுப்பா அப்படின்னாரு. ஒரு 300 பால் பவுண்டரி அடிக்காம உங்களால ஆட முடியுமா? யாருக்கிட்ட? ஆப்ரஹாம் பெஞ்சமின் டி வில்லியர்ஸ். அப்படி பார்த்தாரு, 300 பாலா, சரி ட்ரை பண்றேன் அப்படின்னாரு. ட்ரை பண்றேன்னாரு. நாங்க 142 ஓவர் ஆடி 143 ரன். ஓகே, அவர் என்ன பண்ணாரு, 300 பால் ஆடி 40 ரன் அடிச்சாரு. அஸ்வின் என்ன பண்ணாரு, மிட் ஆஃப் மிடான் இல்லாம போலிங் போட்டாரு. நம்புறீங்களா? ஆஃப் ஸ்பின்னர் ஏபிடி வில்லியர்ஸுக்கு மிட் ஆஃப் இல்லாம தூக்கி ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு வேணும்னே. அது எப்படி டிஃபென்ஸ் ஆடி 4 போச்சு, 2 4. வந்து சொன்னாரு டீ லஞ்ச் பிரேக்ல, சாரி பீடா, நான் பவுண்டரி அடிக்கணும்னு போல, பிளாக் தான் பண்ணேன், அது பவுண்டரி போயிடுச்சு, ஏன்னா மிட் ஆஃப் இல்ல. அதுதான் அப்ளிகேஷன். இப்ப வந்துட்டு நான் என்ன சொன்னேன் கோச் கிட்ட, கோச் நம்மளால அதை ஆட முடியும், அவ்வளவு மோசமா இல்ல பிச்சு, அதனால நம்ம வந்து ஆடணும்னு நினைச்சா ஆடல. அவர் என்ன சொன்னாரு, அப்படியா நீ சொல்ற, கஷ்டம் பீடா, என்ன நீ இப்படி சொல்ற, 160 ஓவர் டிஃபென்ஸ் ஆட முடியுமா இந்த அட்டாக்கு அகேன்ஸ்டா? ஜடேஜாவும் அஸ்வினும் நோண்டி எடுத்துருவாங்க, ஷார்ட்ஸ் ஆடலாமே அப்படின்னாரு. சொன்னேன், கோச் ஷார்ட்ஸ் ஆடினோம்னா 2 செஷன்ல நம்ம காலி பண்ணிடுவாங்க, நம்ம நிறுத்தலாம், நீங்க கொஞ்சம் இது ப்ளீஸ் இதை யோசிச்சு பாருங்களேன். தெரிவுடே எப்படி சீரிஸ் போயிடுச்சு, ஓகே நோ ப்ராப்ளம், ஐ வில் கிவ் யூ சான்ஸ் டு டாக், நீ பேசு அப்படின்னாரு. அப்படி சொன்ன போது ஏவிடி பில்லியர்ஸ் உடனே என்ன சொன்னா, இதை பண்றேன். ஆஷிம் பாம்லா 244 பால் ஆடி 25, பாப் டூப்ளசி 97 பால் ஆடி 10, 117 பால் ஆடி 34 தெம்பா அபவமா, 50 பால் ஆடி 12 ரன் டேன் விலாஸ். ஒரு மெரத்தான் டிஃபென்ஸ் ஆனோம், தோத்துட்டோம். பட் என்ன அந்த மென்டாலிட்டியை தான் எடுக்கணும். இன்னொன்னு சொல்றேன், ஆஸ்திரேலியா எப்படின்னா இந்த மாதிரி இன்னைக்கே பாருங்க, அவங்க எப்படி ப்ரெஷர் பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் ஆடி ப்ரெஷர் பண்ணாங்க. விட்டு விட்டு பண்ணிட்டு ஒருத்தர் தான் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டிங்.
ஐம் ஷூர் தட் யூ மைட் ஹவ் சீன் தி ரியாக்ஷன் ஆஃப் கவாஸ்கர். பால் லேப் அடிக்க போனாரு, படல. திருப்பி ரெண்டாவது பால் ஆட போயிட்டு உங்களுக்கு தேர்ட் மேன்ல கேட்ச். ரொம்ப வருத்தப்பட்டார் கவாஸ்கர். ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்லோலி செட்டிலிங் இன். அவரும் வந்து எடுத்த உடனே வந்து பார்ட்னர்ஷிப் டப்பு பவுண்டரி எல்லாம் வரல, அப்படியே கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சாங்க போது ஒய் யூ வாண்ட் டு பிளே தட் ஷாட். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லணும்? இப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த கொஸ்டின்ல இருந்து எனக்கு சான்ஸ் கொடுத்து பேச விட்டா, guys you got one key performance indicator for the rest of the test match as a batsman. ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப்பும் 85 பால் போகணும். எனக்கு ரன்னை பத்தி கவலை கிடையாது. இப்ப நீங்க 280 116 ஓவர்னு வச்சுக்கோங்களேன். ஓ, ஈஸி டார்கெட்யா, அடிச்சு ஜெயிச்சிடலாம். ஆப்வியஸ்லி கரெக்ட். வியூவர்ஸும் ஒத்துப்பாங்க, நீங்களும் ஒத்துப்பீங்க. மெல்போர்ன்ல எனிதிங் மோர் தென் 240 இம்பாசிபிள் டு சேஸ், டிஃபிகல்ட் டு சேஸ். இம்பாசிபிள பாசிபிளா ஆக்குறது தானே நீ சாம்பியன் டீம். இங்கிறது நீ WTC போனோம். அதுக்கு நீ என்ன பண்ணோம்? இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்னன்னா, ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப்பும் 85 பால் ஆடணும். இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வச்சு போங்க. நல்ல ஃப்ரண்ட் ஃபுட் போய். இன்னொன்னு சொல்றேன், எல்லாரும் சொல்றாங்க பிச்சு ஈஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு. ஆனா ஒரே பால் பக்குனு கீழே வருது, ஒரு பால் அன்இவன் பவுன்ஸ் ஆகுது, ஒரு பால் அப்படி கிளவுல அடிச்சு கல்லிக்குள்ள போலாம். ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு பேட், பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் ஈஸி டு ஸ்கோர் ரன்ஸ் அஸ் வெல். ரன்னே வராதீங்க. நீங்க என்ன பண்ணும், ஒரு ஓவர் மேடின் பண்றீங்களா, உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கணும். வெல்டன்யா ஒரு ஓவர் மேடின், இன்னொரு ஓவர் மேடின் பண்ணு. அந்த மாதிரி நீங்க 70 ஓவர் ஆடிட்டீங்கன்னா, என்னதான் நீங்க மேடின் ஓவர் ஆடணும்னாலும் 70 ஓவர் 190 வந்துடும். உங்க கணக்குக்கு வரேன். மீதி 90 ரன்னு உங்களுக்கு 30 ஓவர் 40 ஓவர்ல அடிக்க முடியுமா இருக்கும். ஸோ டோன்ட் கோ ஃபார் ரன்ஸ், ஈட் த பால்ஸ், ஈட் த பால்ஸ். இன்னொன்னு சொல்றேன், ரெண்டாவது நியூ பால் டே 5ல மெல்பர்ன்ல எஃபெக்டிவா இருக்காது. நியூ பாலை பார்த்து பயப்படாதீங்க. ரெண்டாவது நியூ பால் அவன் எடுத்தான்னா அந்த 7 ஓவர்ல ஒரு 28ல இருந்து 30 ரன் வந்துரும். when you are chasing 280 at that situation, you are still batting at 80 overs with the ball old and you are changing it, you are in a good position. அப்போ 30 ரன் வந்ததுன்னா you are definitely winning the test match. இந்த கீ பாயிண்ட் எடுத்து அவங்க ஆடினாங்கன்னா நீங்க கேப்பீங்க பாருங்க, எந்த ஜெயிக்க முடியாத பீடா, ஜெயிக்க முடியும். ஓகே டன். இந்த அளவுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். ஜெயிக்க முடியாட்டியும் அந்த 120 உங்களுக்கும் தெரியும், ஒரு செஸ் மாதிரி தான், நீங்களும் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க. அந்த 120 ஓவர் தான் வரும் கடைசியில. 120 130 மேக்ஸிமம், இல்லை 110 இருக்கலாம். அட்லீஸ்ட் டிராப் பண்ணிட்டா கூட திருப்பி வடிவேல் ஆட்டோ எடுத்துட்டு ஓடிடலாம், சிட்னிக்கு வாங்கடா சிட்னிக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆகும்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியா என்ன பண்ணும் பீடா? ஆஸ்திரேலியா மேட்சை ரொம்ப முடிச்சு விடணும், கடையை சாத்தணும்னா என்ன பண்ணணும்? அவங்க ரொம்ப சிம்பிள். இப்பயே நான் உங்களுக்கு அவங்க பிளான் சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 20 ஓவர் கொடுப்பாங்க இந்தியாவுக்கு நாளைக்கு பேட் பண்றதுக்கு. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து நிறுத்தி 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 சிங்கிள் ஆட பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இங்க பவுண்டரி வந்து பெருசா அடிக்க போனா பிரச்சனை வரும்னு. அந்த ப்ரெஷருக்கு தான் இப்ப இந்தியா வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல போக கூடாது. இப்போ ஒரு 100 ரன்ல லீடு கொடுக்குறாங்கன்னா, இல்லப்பா இது வந்து டிரா பண்ணா போறோம்னு நீ உள்ள போனீங்கன்னா நீ தோப்ப. நான் இப்பயே சொல்றேன் உங்களுக்கு, the moment you get on to the park thinking that they got 100 runs lead, let us settle for a draw அப்படின்னு போனா இந்த டெஸ்ட் மேட்ச் ஓவர். நான் எழுதி உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த இதுதான் நீங்க யோசிக்கணும். நீங்க வந்துட்டு 2 பவுண்டரி ரைடர் தான் வச்சுக்கணும், 3 கேச்சிங் பொசிஷன் வச்சுக்கணும், 4 பேர் வந்து சிங்கிள் சேவிங் வச்சுக்கணும். அது எந்தெந்த பேட்ஸ்மேனுக்கு தகுந்த மாதிரி அவன் எங்க ரன் அடிக்கிறான் அப்படின்றத பார்த்து பண்ணணும். திருப்பியும் கொன்ஸ்டாஸ் வந்து பேட்டை விடுவாரு, அவர் 2 3 4 அடிக்கிறாரா உடனே பார்த்துட்டு இது தேர்ட் மேன்ல வந்து ஸ்கூப் பண்றாரா உடனே தேர்ட் மேன் போய் நான் வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆஸ்திரேலியா வில் டூ திஸ் ஆக்சுவலி, தே வில் ஒன்லி கிவ் 110 ஓவர்ஸ் டு இந்தியா. ஏன்னா இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், அந்த 110 ஓவர்ல ஒருவேளை ஒரு அவங்களுக்கு பயங்கர ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கிடைச்சு ஒரு 340 டார்கெட் வச்சுட்டாங்கன்னா 340 நீங்க அடிக்கவே முடியாது 110 ஓவர்ல. நான் வந்து ஆனஸ்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த சுச்சுவேஷனுக்கு இந்தியாவை புஷ் பண்ணி அஃபென்சிவ் ஃபீல்டு வைக்கணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ஆஸ்திரேலியா பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான். இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நாளைக்கு என்ன அவங்களுக்கு இருக்குன்னா, 18 ஓவர் ஆடணும். 18 ஓவர் டைம் நான் எப்படி எடுக்க போறேன் அப்படின்னு இந்த டிஎஸ்பி சார் கிட்ட சொல்லணும். லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணாதீங்க டிஎஸ்பி சார், கவுண்டமணி சார் சொல்ற மாதிரி சொல்றேன். லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணாதீங்க டிஎஸ்பி சார், அவசரப்படாம டிஃபென்ஸ் ஆடுங்க. அந்த பக்கம் ரெட்டிகார் இருக்காரு, புஷ்பா செலிப்ரேஷன் எல்லாம் பண்றாரு, ஒரு 150 அடிச்சா இன்னொரு செலிப்ரேஷன் வேற பண்ணுவாரு. அதெல்லாம் நம்ம பார்த்து ஆசைப்படணும், அவசரப்படாதீங்க. 18 ஓவர் நாளைக்கு இந்தியா ஆடிட்டாங்கன்னா that is also going to considerably reduce the time for Australia. இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. 280 போருன்னு அவங்களுக்கு தெரியும்.
பட் ஒரு 330 340ன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ஆடக்கூடிய டைம் பீரியட் வந்து கம்மியாயிடும். தட் இஸ் ஆன் டே 4. இப்ப டே 4ல 1 wicket டவுன் அப்படின்னு இந்தியா போனாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ் பிரஷர் டு பிக் 9 wickets on the last day. எனிதிங் கேன் ஹேப்பன். அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னா 18 ஓவர் இந்தியா எப்படி ஆட போறாங்க அது டிஎஸ்பி சார் கையில இருக்கு. தட் இஸ் கோயிங் டு பி சம்திங் இஸ் கோயிங் டு செட் த டோன் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச் ஹியர். சூப்பர். நடந்தா ரொம்ப சந்தோஷம் பீடா. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. ஃபைனல் தாட்ஸுக்கு முன்னாடி நீங்க கேட்காம மறந்துட்டீங்க, பிஸியா இருக்கீங்க. அந்த பக்கம் ஒரு சம்பவம் நடக்க போகுது இன்னும் 1 மணி நேரத்துல. அந்த ஓ சம்பவம் சாரி நமக்கு, அதையும் சொல்லிருங்க. அதையும் சொல்லிட்டு ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அந்த சம்பவம் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கணும். நீங்க போயிட்டு கஷ்டப்பட்டு டிரா பண்றீங்க இல்ல ஜெயிக்கிறீங்க இப்படின்றீங்க. அங்க பார்த்தா அவன் இன்னைக்கு மேட்ச் முடிச்சுட்டு உங்க மேட்ச் பாக்கிறதுக்கு தான் இல்ல சீக்கிரம் முடிச்ச மேட்ச் அப்படின்ற போறான் அவன்றதுதான் பயம். இன்னைக்கு அந்த கிங் பாபர்ன்றத ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்னு சொல்றேன், அந்த செஞ்சுரியன்ல எப்படின்னா இன்னும் அதுதான் போயிட்டு இருக்கு. சீன் மூவ்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்குன்றதுனால பவுண்டரி ஃப்ளோ ஆயினே இருக்கு. இன்னும் 2 ரேட்ல போயிட்டு இருக்கு பாருங்க. டாப் டீம் அட்டி பொழகிறாங்க வச்சு. இப்போ ஒன்னும் தேவையில்லை. இப்போ ஒரு ஆளு நங்கூரம் பிடிச்ச மாதிரி நிக்கணும். அது ஒண்ணு பாபர் அசாம் இல்லடா முகமது ரிஸ்வான். ஒரு இப்ப வந்துட்டு 2 runs பிஹைண்ட்ல இருக்காங்க. 2 வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு சில டேஞ்சரஸ் அமீர் ஜமால்லாம் பின்னாடி இருந்து ஒரு 4 சுத்துனாருன்னா 40 ரன் வந்துடும். 220ல இருந்து 230 டார்கெட் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்தா திஸ் கேம் இஸ் கோயிங் டு பி ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அந்த முகமது அப்பாஸ் சரியா போடல, வச்சு நோண்டக்கூடிய ஒரு பவுலர் அவரு. 220 230 அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கேன் 94 ஓவர்ஸ் மேல செஞ்சுரியன்ல 4th இன்னிங்ஸ் ஆடுற டீம் ஆடினதா சரித்திரமே கிடையாது. அவ்வளவு கஷ்டம். விக்கெட் பொல கொட்டும். 220 to 230 வந்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க, இந்த டெஸ்ட் இந்தியா டிரா பண்ணா கூட still in a race. அதனால a lot depends there. That is going to be the defining case for India to take motivation for the rest of the 2 days. இந்தியா சொல்லிட்டோம், இப்ப இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம், ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். Let us see whether India has got the character to take the fight at the end of day 4. 77-23 2 நாளா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் நேற்று பார்த்துட்டு கேட்டார், இப்படி 77-23 91-9 அப்படின்னாங்க. இல்ல 77-23 தான். இப்ப 61-39 வந்திருக்கு. திருப்பியும் சொல்றேன், பேஷன் அப்பாட்டு, எந்த டீம் ஜெயிக்கணும்ன்ற ஆசை அப்பாட்டு. ஆஸ்திரேலியா ஸ்டில் அந்த டிரைவர் சீட். மிகப்பெரிய லீட் அது. 70 ரன் மேல ஆஸ்திரேலியா எடுத்தா கமாண்டிங் பொசிஷன் which they will definitely get. But the kind of resistance and fight and character India have shown, don't ever write India off. அதுக்கு முன்னாடி இங்க எந்த சம்பவம் செஞ்சுரியன்ல பாகிஸ்தான்ல இருந்து யார் செஞ்சுரி அடிக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். Until we come back and see where India stand at the end of day 4 in Melbourne with your very own Octopus. Thanks a lot and bye bye.